Morning students, welcome back to Sheba Group of Schools online class. In the last class we have studied partial differentiation and the partial differentiation தான் இப்போ நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அதில் வந்து partial elasticity of demand இன்னைக்கு பார்க்குறது. இப்போ demand Q அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா the partial elasticity of demand Q with respect to P1, this is denoted by eta QP1 is equal to EQ by EP1 equal to minus P1 by Q dou Q by dou P1. இப்போ dou போட்டாவே அது வந்து partial differentiation நமக்கு நல்லா தெரியும். Similarly, partial elasticity of demand Q with respect to P2 அப்படின்னா இது. So instead P1 we have to substitute P2. இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி போட போகிறோம். Before that first let us see exercise 6.5 first sum. Listen your book. Find the marginal productivities of capital K and labor L. Capital Kன்னு அவங்க சொல்கிறாங்க, labor Lன்னு சொல்கிறாங்க. ஸோ marginal productivity அப்படின்னா ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ பார்ஷியலாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஒன் வந்து கே நான் லேபரை வச்சு தட் இஸ் டோ பி பை டோ கேவை ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். திஸ் இஸ் கிவன் பி இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட்டிங் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு கே. So differentiating partially with respect to k, that is dou p by dou k. Here k is the variable, L is the constant. Constant அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மில் L மட்டும் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 minus 2 into k டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 plus 3 into 2 6k. அகெயின் எல் மட்டும் வந்திருக்கு. ஸோ எல் கான்ஸ்டன்ட் 0 தான் வரும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 7L இன்ட்டு இங்கே எல் இஸ் கான்ஸ்டன்ட். கேவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1ன்னு வரும். ஸோ ஆன்சர் இஸ் -2 + 6k + 7L. திஸ் இஸ் அவர் டோ பி பை டோ கே. இதே மாதிரி நம்ம டிஃப்ரென்ஷியேட்டிங் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எல், differentiating partially with respect to L, we get dou P by dou L is equal to listen. இப்போ L தான் நமக்கு வேரியபிள், K கான்ஸ்டண்ட்டாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் 8 into 1ன்னு வரும். நெக்ஸ்ட்டு 0, தேர்ட் டேர்ம் ஆல்சோ 0, இங்கே K மட்டும்தான் இருக்குது. த லாஸ்ட் ஃபோர்த் டேர்மில் 2 2s are, so minus 4 into L. Okay, next plus 7k into L differentiate பண்ணிங்க அப்படின்னா 1ன்னு வரும். ஸோ our answer வந்து 8 minus 4L plus 7k. This is our dou P by dou L. இந்த ரெண்டு வேல்யூ தான் நமக்கு மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் திஸ் இஸ் இது லேபர், இது கேபிட்டல். ஓகே, கேபிட்டலாக இருந்தாலும் லேபராக இருந்தாலும் நம்ம கே ஈக்குவல் டு 3 அண்ட் எல் இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ மார்ஜினல் ஃபஸ்ட் ஒன் கேபிட்டல், கேபிட்டல்னா எல், டோ P by dou K at K equal to 3 and L equal to 1 இருக்கும்போது என்ன வேல்யூ. ஸோ dou P by dou K இங்கே இருக்குது. ஸோ இது வேணால் 1ன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் பாருங்கள், instead of K we use 3 and instead of L we use 1. Substitute. ஸோ -2 plus 6 into 3, 6 into 3 plus 7 into 1. So we get -2 plus 18 plus 7 is equal to -2. இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க, plus 25. 18 plus 7. Subtracting 2 we get 23. So marginal productivity of capital is 23. Similarly, marginal productivity of labor, that is dou P by dou L at K equal to same 3 and L is equal to 1.
which is equal to, mark this as second one, that is dou p by dou L. இதில் வந்து சேம் கேக்கு 3, எல்லுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 8 minus 4L இருக்குது, ஸோ 4 into 1 plus 7Kன்னு இருக்குது, 7 into 3, which is equal to 8 minus 4 plus 21. So equal to 8 minus 4 is 4 plus 21 we get 25. That's all. Next let us see fourth sum in the same exercise. For the projection function p is equal to 3 into L power 0.4 into K power 0.6 it is given, and find the marginal productivities of labor and capital. ரெண்டுமே கேட்டிருக்காங்க, சேம் லாஸ்ட் சம்மில் போட்ட மாதிரி. And also it is given L and K, L is 10 and K is 6. Also 0.6 power 0.6 value, 1.67 power 0.4 value கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம சம் போட வேண்டியதுதான். ஸோ ஃபஸ்ட்டு சேம் பார்ஷியலி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு K ஃபஸ்ட்டு, அடுத்தது L. ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங், ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு லேபர் கேட்டிருக்காங்க கொஸ்டினில், நம்ம எல்லே எடுத்துக்கலாம். That is dou p by dou L is equal to, here L is variable, K is constant. இப்போ இது வந்து கான்ஸ்டன்ட் ஃபுல்லாக அப்படியே வைக்க போகிறோம். எது இதெல்லாம் கான்ஸ்டன்ட், 3 அண்ட் இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட். நமக்கு K பவர் 0.6 வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்க. இதை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். திஸ் இஸ் ஆஃப் தி ஃபார்ம், நமக்கு வந்து x பவர் n டைப்பில் இருக்குது. ஓகே, x பவர் n டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா n இன்ட்டு x பவர் n மைனஸ் 1. ஹியர் x is L அண்ட் n-ன்றது 0.4. ஓகே, அப்போது 0.4 into L to the power 0.4 minus 1, n minus 1 இல்லையா, அதுலேருந்து 1 மைனஸ் பண்ணுறோம். ஸோ நவ் மல்டிப்ளையிங் தீஸ் டூ, 3 into 0.4, 3 4s are 12, ஸோ 1.2 அப்படின்னு வரும், into K power 0.6 and L power 0.4 minus 1 is minus 0.6ன்னு வரும். ஸோ டினாமினேட்டருக்கு L கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் 0.6ன்னு வரும். ஸோ 1.2 into K to the power 0.6 by L to the power 0.6. ஸோ ரெண்டுமே சேம் பவர் இருக்கிறதுனால நம்ம K by L ஹோல் பவர் 0.6 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இது வந்து dou p by dou L ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட்டிங் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு K சப்ஸ்டியூட், K ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் பார்ஷியலி with respect to K, we get dou p by dou K equal to, listen, இப்போ K is variable, L is constant, so இது ரெண்டையும் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 3 into L power 0.4 into differentiating this, that is K power 0.6, we get 0.6 into K power 0.6 minus 1 அப்படி வரும். So now multiplying these two, 3 into 0.6, that is 1.8 into L power 0.4 and K power 0.6 minus 1 becomes minus 0.4. So it's equal to 1.8 into L power 0.4 by K power 0.4. So now we get 1.8 into L by K power 0.4. So this is our second equation. இது first and second எடுத்துட்டு நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். Kக்கும் Lக்கும் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர், அதுக்கு வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நான் அப்படியே வச்சுருக்கேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து dou p by dou L தான் நமக்கு இங்கே வேணும். ஸோ dou p by dou L at the point L is equal to 10 and K is equal to 6. This is equal to, this is 1.2 into K is 6 by 10 power 0.6. This is equal to 1.2 into 6 by 10 is 0.6 power 0.6. And இதனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லேயே, 0.6 power 0.6.
அதை யூஸ் பண்ணிக்கோங்க. 1.2 into 0.736 இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டாக்கா நமக்கு வேல்யூ கிடைக்கும். சிமிலர்லி ஓகே, இந்த செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சுருக்கேன் ஜஸ்ட் காப்பி பண்ணுறதுக்காக. தட் இஸ் dou P by dou K. This is marginal productivity of capital at the point same L is equal to 10 and K is equal to 6. இப்போ இந்த பாயிண்டில் நமக்கு 1.8 into L by K, L is 10 by K is 6 power 0.4 which is equal to 1.8 into 10 by 6 value is 1.67 power 0.4 which is equal to 1.8 into 1.67 power 0.4 value also given 1.2267. Now இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வேல்யூ போட போகிறோம். So after the calculation we get 0.8832 for marginal productivity of labor and 2.2081 for marginal productivity of capital. These two are the answer. Next let us see sixth sum. The demand for a commodity A is given. இதான் வந்து கொடுத்துருக்காங்க. Q is equal to 80 minus P1 square plus 5P2 minus P1 P2 and find the partial elasticities EQ by EP1 and EQ by EP2 when P1 equal to 2 and P2 equal to 1. இந்த ரெண்டு வேல்யூயும் கொடுத்துருக்காங்க. சேம் லாஸ்ட் ரெண்டு சம் போட்ட மாதிரி பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்முலா இது ரெண்டுத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். EQ by EP1 என்ன ஃபார்முலா, EQ by EP2 இஸ் ஃபார்முலா. ஸோ இதில் ரெண்டுலுமே dou Q by dou P1 and dou Q by dou P2 பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு P1 இது, with respect to P2 ரெண்டு find out பண்ணுங்க. So now differentiating partially with respect to P1 that is dou Q by dou P1 is equal to, so first constant so cancel ஆயிடும் 0ன்னு வரும். இப்போ P1 தான் வேரியபிள், P2 கான்ஸ்டன்ட். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். So we get 2 into P1 again P2 மட்டும் இருக்கு இல்லையா, இது 0 ஆயிடும். Next with respect to P1 so P2 is constant, P1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1ன்னு வரும். ஸோ ஒரு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் 2P1 மைனஸ் P2. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். EQ by EP1 ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். EQ by EP1 is equal to, write the formula, minus P1 by Q into dou Q by dou P1. So minus P1 into Q, Qன்றது நமக்கு given demand, இதை எழுதிக்கோங்க. that is 80 minus P1 square plus 5 into P2 minus P1 into P2 into dou Q by dou P1 is this minus 2P1 minus P2. Okay, now minus P1 உள்ள நம்ம multiply பண்ணுறோம். we get minus into minus plus ஆயிடும். so 2 into P1 square plus P1 into P2 denominator same 80 minus P1 square plus 5P2 minus P1 into P2. இப்போ வந்து இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். நமக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, P1 உடைய வேல்யூ 2 and P2 is 1. இந்த ரெண்டு வேல்யூ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எலாஸ்டிசிட்டி with respect to P1 ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். okay, so that is this EQ by EP1. இதில் வந்து நமக்கு P1 P2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். EQ by EP1 at P1 equal to 2 and P2 equal to 1. this is equal to, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம், 2 into P1 square இல்லையா. so 2 into P1 square na 2 square that is 4 plus P1
2 into P2 is 1 divided by 80 minus P1 square, that is 4, plus 5 into P2. 5 into P2 na 5 தான் வரும். 5 into 1 minus P1 into P2. 2 into 1 2. So we get this is 8 plus 2. The denominator la பார்த்தீங்கன்னா 80 minus 80 plus 5 இது எடுத்துக்கோங்க 85. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். minus 6 வரும் இல்லையா. minus 4 minus 2 is minus 6. So we get 10/79. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நம்ம பார்ஷியலாக வித் ரெஸ்பெக்ட் டு P2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் partially with respect to P2, that is dou Q by dou P2 is equal to dou Q by dou P2. So இதை differentiate பண்ணுறோம் with respect to P2. Here P1 is constant. So 80 0 ஆயிடும், P1 also 0. இதை differentiate பண்ணிங்கன்னா 5 into 1. So 5 minus P1 into P2 இல்லையா. So P1 மட்டும் வரும் into 1 ன்னு வரும். This is our dou Q by dou P2. Now substitute the formula, that is EQ by EP2 is equal to minus P2 by Q into dou Q by dou P2. Okay, same. இப்போ minus here P2 அப்படியே வச்சுக்கோங்க, by Q நம்ம அப்படியே வச்சுக்கலாம். dou Q by dou P2 is 5 minus P1. Okay. Now substitute here, that is EQ by EP2 is equal to minus P2 into 5. So 5 P2 minus 5 P2 minus into minus plus P1 into P2 by Q. Q நீங்கள் ஃபுல்லாக எழுத வேணாம், ஆல்ரெடி நம்ம எலாஸ்டிசிட்டி டிமாண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு P1லேயே நம்ம Q உடைய வேல்யூ 79ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம், அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, ஸோ நவ் elasticity demand with respect to P2 is EQ by EP2 at the point P1 equal to 2 and P2 equal to 1, which is equal to, using this, minus 5 into P2 value is 1 plus P1 into P2 2 into 1 2 by 79, which is equal to minus 3 by 79. That's all. I hope you all understood today's class. Do the homework and example sums also. Thank you, students.